نحر رسول الله صلى الله عليه وسلم بقرة عن عائشة رضي الله عنها رواه مسلم. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி அவர்களுக்காக வேண்டி ஒரு மாடு அறுத்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி ஒரு மாடு அறுத்தார்கள் என்று வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் என்பது சம்பந்தமாக பல ரிவாயத்துகள் நமக்கு பல செய்திகளை தருகிறது. உத்ஹியா சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடு அறுத்தார்கள். ஸபஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுஷைன். அந்த 2 ஆடும் சமீனை நல்ல கொழுத்திருந்தது, அக்கரனைன் 2 கொம்புள்ளதாக இருந்தது, அம்லஹைன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படிப்பட்ட 2 ஆட்டை அறுத்தார். ஒரு ஆடு தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக அறுத்தார்கள். இன்னொரு ஆடு அதை அறுக்கும் பொழுது சொன்னார்கள், இது என்னுடைய உம்மத்தில் உதகையாக கொடுக்க முடியாத ஏழை மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆடு அறுத்தார். ஹஜ்ஜில் 100 ஒட்டகம் அறுத்தார்கள். அதில் 100 ஒட்டகை தன் முபாரக்கான கையினால் 63 ஒட்டகையை தன் கையால் அறுத்தார். அதற்கு பிறகு கொஞ்சம் களைப்பு வந்து விட்டது. செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கத்தியை கொடுத்து மீதி நீங்கள் அருங்கன்னு சொன்னார். 37 ஒட்டகத்தை ஹஜ்ரத் அலி நாயகம் அறுத்தார்கள் என்று ரிவாயத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி சம்பந்தமாக நமக்கு சொல்லியும் வழிகாட்டி இருக்கிறார்கள், செய்தும் அதை காட்டியிருக்கிறார்கள். குர்பானி சம்பந்தமாக பெருமானாருடைய இந்த நிலைப்பாடு, அதை ஒரு ஆய்வாளர் இப்படி வியந்து பாராட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பறிவு இல்லாதவர், ஆனால் பொருளாதார நிபுணர் என்று சொல்கிறார். ஹஜ்ஜில் குர்பானி, அதே மாதிரி ஹஜ்ஜு பெருநாளில் உலகையா குர்பானி, இதன் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மார்ச் 1 ஒரு கணக்கெடுப்பில் மக்காவில் இருக்கக்கூடிய ஆட்டு சந்தையில் $3.5 பில்லியன் விற்பனை ஆகிருக்கு. இது 2004 இப்போ 2025 பழைய முந்தைய ஆண்டுகளை விட பல சதவீதம் கூடுதல் என்று சொல்கிறார். இது மக்காவுடைய சந்தையில் மட்டும், ஆட்டினுடைய நிலை மட்டும். ஒட்டகம் இருக்கிறது, மதீனா இருக்கிறது, மற்ற நகரங்கள் இருக்கிறது, முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. உலகெங்கிலும் அறுக்கப்படுகிற அந்த ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், அதனுடைய விற்பனை, அதன் மூலமாக விவசாயிகள் பயனடைகிறார். மட்டுமல்ல, அந்த இறைச்சி பாடம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம் ஏழைகளுக்கு அது அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த வகையில் பார்த்தால் அது உணவாக இருக்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தால் அது பொருளாதாரத்தை குவிக்கக்கூடிய ஒரு வர்த்தகமாகவும் அது இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகையாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முஸ்லிம்களுக்கு அறிமுகம் ஹஜ்ஜின் வழியாக, ஹஜ்ஜு பெருநாளில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ற பட்டியலில் அதை மிக முக்கியமாக இணைத்திருக்கிறார். நாம் இங்கே வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஹஜ்ஜு என்றால் ஏற்கனவே நாம் ஒரு ஹதீஸை சுட்டி காண்பித்தோம். இரத்தமும் சத்தமும் இல்லையா? சத்தம்ங்கிறது தல்பியா, இரத்தம்ங்கிறது குர்பானி. குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஹாஜிகளுடைய குர்பானிக்கும் பொதுவாக எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளுடைய குர்பானிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் 2 வகையான குர்பானி இருக்கிறது. ஒன்று பொதுவாக உம்ரா செய்தாங்க அல்லது ஹஜ்ஜு செய்தாங்க என்றாலே
ஒரு குர்பானை அறுத்து கொடுக்கறது, ஒரு பிராணி அறுத்து கொடுக்கறது, ஆடு மாடு ஒட்டகம் ஏதாவது ஒன்று அறுத்து கொடுக்கறது சுன்னத்து. இன்னொன்று என்னென்னா, ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் தமத்துழு என்ற ஹஜ்ஜு ஒரு வகை இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய வகை 3 இல்லையா, நமக்கு தெரியும். அதில் தமத்துழு என்று ஒரு வகை. பெரும்பாலும் ஹாஜிகள் ஹஜ்ஜை தமத்து தான் செய்வார்கள். ஹஜ்ஜை தமத்துன்னு சொன்னால், ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது ஹஜ்ஜுக்கு ஏஹராம் கட்டுறதில்லை. முதல்ல உம்ராவுக்கு ஏஹராம் கட்டுவார்கள். உம்ராவுக்கு ஏஹராம் கட்டி அந்த உம்ராவுடைய காரியங்களை எல்லாம் செய்து முடித்த பிறகு அதில் இருந்து வெளியே வந்துடுவாங்க, ஃப்ரீ ஆகிடுவாங்க. அதுக்கு பிறகு துல்ஹஜ் பிறகு 8 ஹஜ்ஜுக்கு அவனுக்கு தனியாக ஏஹராம் கட்டி ஹஜ்ஜு செய்வார்கள். இதுதான் ஹஜ்ஜை தமத்துன்னு பேர். துல்ஹஜ் மாதத்தில் உம்ராவுக்காக வேண்டி ஏஹராம் கட்டு. துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜுடைய மாதம். ஹஜ்ஜுடைய மாதத்தில் உம்ரா செய்த காரணத்தினால, அப்படி உம்ரா செய்து கொஞ்சம் சுகமாக ஃப்ரீயாக இருந்த காரணத்தினால தம் கொடுக்கறது வாஜிப். அந்த தம் அது வாஜிபான தம். உதவியா அப்படிங்கிறது ஹனஃபி மதத்தை பொறுத்த வரைக்கும் வசதி உள்ளவராக இருந்தால், ஜகாத் வாஜிபானவராக இருந்தால் அவர் கொடுப்பது வாஜிப். அவர் ஊரில் இருந்தாலும் அது கொடுக்க தான் செய்யணும். அவர் ஹஜ்ஜில் இருந்தாலும் கொடுக்க தான் செய்யணும். ஹஜ்ஜுக்கு போனவர் அதை அங்கே வச்சும் கொடுக்கலாம், அல்லது ஊர்லேயே என்ன செய்யலாம், அதை கொடுக்க சொல்லலாம். இன்னொன்று இருக்குது, ஷாஃபி மذஹபில் வசதியான ஆளாக இருந்தாலும் அது வாஜிப் அல்ல, அது சுன்னத்து முஅக்கதா. ஆக ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நாம் வழங்கி கொள்ள வேண்டும். அவங்க தம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வேற, அவங்களுக்கு வாஜிபான உலகையாக கொடுக்கறதுங்கிறது வேற. இது 2 வாஜிப். அந்த தம், அதாவது தமத்து செய்த காரணத்தினால தம் கொடுக்கறது ஒரு வாஜிபு. 2வது உலகையாக அவருக்கு வாஜிபாக இருந்து ஊரில் கொடுக்காட்டா அதை அங்கே கொடுக்கறது, அது இன்னொரு வாஜிப். இதை நாம் வித்தியாசப்படுத்தி விளங்கி கொள்ள வேண்டும். சில பேர் ஏதாவது ஒரு குர்பானி கொடுத்தா போதும் என்று புரிந்து வைத்திருப்பார்கள், அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆக இப்படி கொடுத்த, அதே மாதிரி பார்ப்பதற்கு ரொம்ப அழகான 2 ஆடு கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன் அப்படி குறையில்லாத முழுமையான ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால், நன்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் உங்களுக்கு வாகனம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய வாகனம் இன்றைக்கி உயர்ந்த கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, வசதியான கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், சொகுசான கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். இப்போ மஹ்ஷர் மைதானத்தில் நம்ம மீண்டும் உயிரிழப்பப்பட்டு நம்ம அந்த மஹ்ஷர் மைதானத்தில் போகும் பொழுது நம்ம கம்பீரமான ஒரு வாகனத்தில் போகணும் இல்லையா, ரொம்ப அழகான வாகனத்தில் போகணும் இல்லையா, சொகுசான வாகனத்தில் போகணும் இல்லையா. அப்படின்னா நம்ம கொடுக்குற குர்பானி தான் அங்கே வாகனமாக. அது எந்த ரூபத்தில் காராக இருக்கலாம், அல்லது ஒட்டகமாகவே இருக்கலாம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அது எந்த ரூபத்தில் அந்த வாகனம் அமையுமோ அந்த ரூபம். ஆனால் சரியான ஒரு வாகனமாக அமைய வேண்டும் என்றால் நாம் நல்ல ஒரு பிராணியை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். நோஞ்சா மாதிரி ஒரு பிராணியை நம்ம குர்பானி கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஒரு டப்பாவான கார் தான் அங்கே என்ன செய்யும், வாகனமாக வரும். 2வது, நம்மளுடைய குர்பானிங்கிறது நம்முடைய உடல் உறுப்பு அத்தனைக்கும் அது நரக விடுதலையை பெற்று தருகிறது. எனவே முழுமையான ஒரு குர்பானியை நாம் கொடுத்து முழுமையான நரக விடுதலை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அத்தகைய நல்ல தௌஃபீக்கை